Very happy evening, friends. கொஞ்சமா ஆக்டிவிட்டிஸ் நம்மளுடைய இரண்டாவது டேர்ம் சம்பந்தப்பட்டது இன்னும் பாக்கி இருக்கு. அதை நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். யூனிட் 6ல வாட் வி டூ. இட்ஸ் அன் இன்ட்ரெஸ்டிங் ஆக்டிவிட்டி wherein the first activity we need to write the steps. முதல் ஆக்டிவிட்டி தான் நம்ம விவரமா எழுத வேண்டியதா இருக்கும். அடுத்த ரெண்டு வர ஆக்டிவிட்டி நம்ம முகத்துக்கான முகமூடி தயாரிக்கிறது. ஒண்ணு சிங்கத்தின் வடிவத்தில் இருக்கக்கூடிய முகமூடி, இன்னொன்னு யானை வடிவத்தில். அதற்கு நம்ம ஸ்டெப்ஸ் எப்படி நம்ம ப்ரிப்பேர் பண்ணுவோம், அது போல ஆக்டிவிட்டி. இட்ஸ் அன் இன்ட்ரெஸ்டிங் ஆக்டிவிட்டி. உங்க எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். கிராஃப்ட் ஆக்டிவிட்டினா யாருக்கு தான் பிடிக்காது. ஸோ the 3 activities that we are going to see will be little interesting. நம்ம டெக்ஸ்ட் புக்ல எங்க இருக்குன்னு முதல்ல பார்த்துடலாம். Activity 15 in Unit 6, what we do. So in this activity, what are they asking us to tell? Now, speak to the class about your favorite sport or television program. You may use these phrases in your speech. உங்களுடைய கிளாஸுக்குள், அதாவது உங்களுடைய கிளாஸ்ல உங்களுக்கு பிடித்தமான விளையாட்டோ அல்லது டிவியில் நீங்க மிக விரும்பி பார்க்கக்கூடிய ப்ரோக்ராம சொல்லணும். You need to tell it in the form of a speech. You may use these phrases in your speech. நான் கீழே கொடுக்கப்பட்டுள்ள பாயிண்ட்ஸை உங்களுடைய ஸ்பீச்ல சேர்த்துக்கலாம். ஒருத்தருக்கு பிடித்தமான விளையாட்டுங்கிறது இருக்கும் இல்லையா? ஒருத்தருக்கு செஸ் விளையாட பிடிக்கும், ஒருத்தருக்கு கேரம் பிடிக்கும், ஒருத்தருக்கு த்ரோ பால், வாலிபால், கிரிக்கெட், செஸ், பேட்மிண்டன், இது போன்ற நிறைய விளையாட்டுகள் இருக்கு. எப்படி நமக்கு படிக்கிறது மிக முக்கியமோ அதே போல் விளையாட்டும் சம அளவில் முக்கியம். இட் கீப்ஸ் யுவர் பாடி அண்ட் மைண்ட் ஃபிட். நம்மளுடைய கான்சென்ட்ரேஷனை அதிகப்படுத்துறதுக்கு உதவிகரமா இருக்கும். ஸோ ஸ்போர்ட்ஸ் இஸ் ஆல்சோ ஈக்குவலி இம்பார்ட்டன்ட் அலாங் வித் ஸ்டடீஸ். படிப்போட சேர்ந்து விளையாட்டுங்கிறது மிக முக்கியமானதான். எப்போதுமே படிச்சுனே இருந்தாலும் அது போராது. கூடுதலாக ஒரு உடலுக்கான ஒரு பயிற்சி தேவைப்படுகிறது. ஸோ ஏதாவது ஒரு ஸ்போர்ட்ஸ்ல நீங்க என்கேஜா இருக்கணும். So I have chosen the favorite sport as badminton as I like it a lot. எனக்கு ரொம்ப பிடித்தமான விளையாட்டு என்பதால் நான் அந்த தலைப்பை எடுத்திருக்கிறேன். அந்த விளையாட்டை நான் தேர்ந்தெடுத்திருக்கிறேன். மிக பிடித்தமான விளையாட்டு அல்லது பிடித்தமான டிவி ப்ரோக்ராம், டெலிவிஷன் ப்ரோக்ராம், இதை ஏதாவது பத்தி நம்ம பேசணும் நம்ம கிளாஸ்ல. You may use these phrases in your speech. Interesting and enjoyable. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் ரொம்ப ரசிக்கக்கூடிய முடியுமாவும் இருக்கு. இம்பார்ட்டன்ட் ஃபார் அ ஹெல்தி பாடி. ஒரு நல்ல உடம்புக்கு, ஒரு ஆரோக்கியமான உடம்புக்கு ரொம்ப முக்கியமானது. ஸ்போர்ட்ஸ் ஃபார் ஆல் ஏஜ் குரூப்ஸ். எல்லா வயது நபர்களுக்கும் ஏத்த விளையாட்டு. A good way to relax. நம்மளை நாமளே ரிலாக்ஸ் பண்ணிக்கிறதுக்கான ஒரு எளிய வழிதான் விளையாட்டு. ஸோ உங்களுக்கு பிடித்தமான விளையாட்டு எதுவோ அந்த விளையாட்டுக்கு இந்த கீழே கொடுக்கப்பட்டுள்ள பாயிண்ட்ஸை நம்ம சேர்த்துக்கலாம். அதே போல இந்த 4 பாயிண்ட்டுக்கு கீழே எழுதியிருக்கக்கூடிய மீதம் உள்ள 4 பாயிண்ட்டுகள் ஃபேவரட் டிவி ப்ரோக்ராம்காக கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த ஃப்ரேசஸ் எல்லாம் அந்த டாபிக் நம்ம பயன்படுத்திக்கலாம். A great source of entertainment, has different channels, can learn about many things. நிறைய விஷயங்களை நாம் கற்றுக்கொள்ளலாம் டிவி மூலமாக. நம்மளுடைய பொழுதுபோக்கின் மிக பெரிய நேரத்தையே எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு கருவிதான் இந்த டெலிவிஷன் இல்லையா? அதை நம்ம எப்படி உபயோகிக்கிறோம், பயன்படுத்திக்கிறோங்கிறதுலதான் விஷயமே இருக்கு. நம்மளுடைய நன்மைக்கு நம்ம எடுத்துட்டோம்னா it will definitely be advantageous to us. Helps with my studies. நீங்க பார்க்கக்கூடிய ஏதாவது ஒரு ப்ரோக்ராம் உங்களுடைய படிப்புக்கு அது உதவிகரமாக இருந்தால் இந்த பாயிண்டை எடுத்துக்கொள்ளலாம்.
நான் இங்க எழுதக்கூடிய ஸ்பீச் ஆனது என்னுடைய பிடித்தமான விளையாட்டு. About your favorite sport. Okay. We'll see what and all the points we can include. எனக்கு பிடித்தமான விளையாட்டு பேட்மிண்டன் சொன்னேன். இங்க கீழே கொடுக்கப்பட்டுள்ள இந்த வார்த்தைகளை அந்த வாக்கியங்கள்ல நான் பயன்படுத்திப்பேன். சரியா? So I'll write it in the Microsoft Word so that it will be legible. பெருசாகவும் இருக்கும், உங்களுக்கு ஏடிக்கிறதுக்கு சௌகரியமாகவும் இருக்கும். Grade 6, Unit 6. What we do is the unit name and the activity that we are going to write answer. Activity 15. 15வது activity. ஸோ உங்களுடைய ஸ்பீச்சை நீங்க உங்களுடைய நண்பருக்கு முன்னாடி கொடுக்கறத நீங்க எப்படி அறிமுகப்படுத்துவீங்க? காலை வணக்கம், என்னுடைய ஆசிரியர்களுக்கும் என்னுடைய கூட படிக்கும் நண்பர்களுக்கும் என்னுடைய காலை வணக்கம் அப்படி என்று சொல்லிவிட்டு, இன்னைக்கு நான் என்ன பேச போகிறேன், என்ன தலைப்பில் நான் பேச போகிறேன் என்பதை நீங்கள் அறிமுகப்படுத்துவீர்கள் இல்லையா? ஸோ how will we start? Good morning, my dear teachers and friends. என்னுடைய ஆசிரியர்களுக்கும் நண்பர்களுக்கும் என்னுடைய காலை வணக்கம். டுடே, இன்றைக்கு, டுடே டுடே ஐ வில் ஸ்பீக் அபவுட், நான் இன்றைக்கு எனக்கு பிடித்தமான விளையாட்டான பேட்மிண்டன் பற்றி பேச போகிறேன். டுடே ஐ வில் ஸ்பீக் அபவுட் மை ஃபேவரட் ஸ்போர்ட் இந்த விளையாட்டு பத்தி சிறு தகவலானது உங்களுக்கு தெரிந்திருக்க வேண்டும். இதனால் என்னென்ன பயன்கள், எந்த விதத்தில் உங்களுக்கு அது உதவுகிறது, உடல் நலத்துக்கு வந்து அது எந்த அளவுக்கு உதவிகரமா இருக்கு, உங்களுடைய படிப்புக்கு படிக்கிறதுக்கும் அது எந்த விதத்துல உபயோகமா இருக்கு, அதாவது கான்சென்ட்ரேஷனுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கலாம். நம்மளுடைய உடல் நலத்தை வந்து பலத்தை பலத்தை அதிகரிக்கிறதுக்காக இந்த விளையாட்டு உதவிகரமா இருக்கலாம். ஸோ திஸ் இஸ் த ஸ்போர்ட் விச் ஐ சோசன். இது போல உங்களுக்கு ஏதாவது பிடித்தமான விளையாட்டுங்கிறது இருக்கு இல்லையா? ஸோ தீஸ் பாயிண்ட்ஸ் யூ கேன் மேக் நோட் ஆஃப் இட். வரிசைப்படுத்தி நான் எழுத போறேன். ஐ லைக் டு பிளே மெனி ஸ்போர்ட்ஸ். எனக்கு நிறைய விளையாட்டுகள் விளையாடுவதற்கு பிடிக்கும். ஐ லைக் டு பிளே மெனி ஸ்போர்ட்ஸ். அண்ட்
Badminton is most favorite, and playing badminton sport of mine. எனக்கு மிக பிடித்தமான விளையாட்டுன்னு பார்த்தோம்னா பேட்மிண்டன் விளையாடுவது. It is an interesting outdoor sport game. வெளியில் விளையாடக்கூடிய விளையாட்டை நாம் அவுட்டோர் ஆக்டிவிட்டி என்று சொல்லுவோம். வீட்டுக்குள்ளேயே விளையாடுற விளையாட்டுகள்லாம் என்ன? இந்த கேரம், செஸ், டேபிள் டென்னிஸ் இதெல்லாம் ஓப்பன் அட்மாஸ்பியர் தேவை கிடையாது. உள்ளுக்குள்ளேயே விளையாடலாம், உள்ளுக்குள்ளேயே விளையாடலாம் இல்லையா? ஸோ இந்த விளையாட்டு வந்து இட்ஸ் அன் இன்ட்ரெஸ்டிங் அவுட்டோர் கேம். One of the important benefit of playing badminton is to improve our muscle strength. Make us strong and fit. It makes us strong and fit. Before I move on to the next point. Today I'll speak about my favorite sport, badminton. I like to play many sports and playing badminton is most favorite sport of mine. It is an interesting outdoor game. அது மிக ஆர்வத்தை மூட்டக்கூடிய ஒரு வெளியே விளையாடக்கூடிய ஒரு விளையாட்டு. One of the important benefit of playing badminton is to improve muscle strength. It makes us strong and fit. அது நம்மளை ஆரோக்கியமாக வைக்கிறது. அது மட்டும் இல்லாமல் ஒரு நல்ல பலசாலியாகவும் அது நம்மளை மாத்துகிறது. It improves functioning of the heart. நம்மளுடைய இதயத்தை சீராக வைத்துக் கொள்வதற்கு, அது வேலை செய்வதற்கு இது மிக உதவிகரமாக இருக்கிறது. It improves the functioning of the heart. It improves functioning of our heart. நம்மளுடைய இதயத்தை மேலும் சிறப்பாக செயல்படுவதற்கு உதவுகிறது. It also improves our mental health. நம்மளுடைய உடல் ஆரோக்கியத்துக்கு மட்டும் இது உதவி செய்யாமல் மன ஆரோக்கியத்துக்கும் அது மிக உதவியாக இருக்கிறது. It also improves our mental health as it increases concentration and its activeness.
It also improves our mental health as it increases, அதிகரிக்கிறது. எதை அதிகரிக்கிறது? As it increases concentration. நம்மளுடைய கவன சக்தியை வந்து அதிகரிக்கிறதுக்கு இது ரொம்பவே முக்கியமா இருக்கு. உதவிகரமாவும் இருக்கு. அண்ட் மென்டல் ஆக்டிவ்னஸ். எப்போதுமே நம்மளுடைய மனது சுறுசுறுப்பாக, எப்போதும் சோர்வடையாமல் சுறுசுறுப்பாக இருப்பதற்கு இது ரொம்பவும் உதவிகரமாக இருக்கக்கூடிய ஒரு விளையாட்டு. அண்ட் ஆக்டிவ்னஸ், மென்டல் ஆக்டிவ்னஸ். இது உடல் நலத்துக்கு, மனநலத்துக்கு மட்டும் உதவி செய்யாம, நம்மளோட கூட விளையாடுறவங்களோட நம்மளுடைய நட்பையும் அது அதிகரிக்கும். ஏன்னா இதுல என்ன உதவிகரமா இருக்கும்னு நம்ம சொல்லலாம், சோசியல் ரிலேஷன்ஷிப்ப ஏற்படுத்துறதுக்கும் அதிகரிக்கிறதுக்கும் இது ரொம்ப சாதகமா இருக்கு. Helps in maintaining social relationship. நம்ம பேட்மிண்டன் விளையாடுறத நம்ம ஒருத்தருமே ஒண்டியாவே விளையாடக்கூட விளையாட்டு கிடையாது. 2, 3 பேரோட நம்ம சேர்ந்து தான் விளையாடுவோம். இப்ப இந்த சைட்ல வந்து ஏ டீம்ல வந்து 2 நபர்கள் இருக்காங்கன்னா, பி டீம்ல 2 பேர் இருப்பாங்க. சோ நீங்க அந்த இன்னொரு நபரோட உங்களுடைய பேசும் திறமை, அவங்களோட பில்ட் பண்ணக்கூடிய ஒரு ரிலேஷன்ஷிப், உறவை வந்து நீங்க ஏற்படுத்திக்கிறது, இதுல வந்து சோசியல் ரிலேஷன்ஷிப் வந்து இம்ப்ரூவ் ஆகுதுங்கிறத நம்ம பார்க்க முடியும் இல்லையா? நீங்க எப்படி நட்பை வளர்த்துக்கிறீங்க? It helps in maintaining social relationship. மக்களுடன் பேசி எப்படி ஒரு உறவை அதிகரித்துக் கொள்ளலாம்? ஏனால் இந்த நவீன உலகத்தில் நாம் இயந்திரத்தில் முழுவதுமாக இறங்கிவிட்டிருக்கிறோம் இல்லையா? மக்களுடன் பேசுவது என்பதே மிக குறைந்த அளவில் தான் பார்க்க முடிகிறது. ஏன்னா இப்ப ஒரு வீட்லயே 4 பேர் இருக்காங்கன்னா, 4 பேர்ட்டயும் 4 ஃபோன் இருக்கு. ஒவ்வொரு ரூம்ல ஒருத்தரும் ஃபோன வச்சுன்னு தான் பார்த்துருக்காங்களே தவிர, அந்த 4 பேருமே சேர்ந்து உட்கார்ந்து பேசுறது, விளையாடுறது, சாப்பிடுறது, இது போன்ற நேரங்கள் வந்து ஈடுபடுவதே இல்ல. இல்லையா? அதனால இந்த மாரி விளையாட்டுல நம்ம இறங்கினோம்னா, குடும்ப நபர்களோடயே சேர்ந்து விளையாடலாம். நண்பர்களோட விளையாடலாம். நம்மளுடைய உறவானது அதிகரிக்கும். It helps to improve our relationship in this digital world. It helps in maintaining social relationship as it connects with people rather than drowning. அதாவது இந்த இயந்திர வாழ்க்கையிலும் இந்த இன்டர்நெட், கம்ப்யூட்டர் இது போன்ற விஷயங்கள்ல வந்து மொபைல் போன் நிறையவே இருக்கு இல்லையா? கணினிகள், இதுலதான் நம்ம நேரத்தை நிறைய செலவழிக்கிறோம். உபயோகமாக இருக்க விஷயத்தை விட இந்த கணினி, மொபைல் போன் இதுலதான் வந்து கைபேசியில தான் நம்ம நிறைய நேரத்தை செலவழிக்கிறோம். அதுல மூழ்காம உடல் நலத்துக்கும் மனநலத்துக்கும் ரொம்பவே உதவிகரமாக இருக்கக்கூடிய விளையாட்டு தான் இது. rather than drowning, மூழ்கி போறதுதான் drowning, rather than drowning in the digital world. தொழில்நுட்ப வளர்ச்சினால இந்த கணினியை உபயோகிக்கிறதும், கைபேசி உபயோகிக்கிறதும், அதுவும் இந்த இன்டர்நெட் வளர்ந்ததுக்கு அப்புறமே நம்ம நிறைய அதுலதான் செலவழிக்கிறோம் இல்லையா? நேரத்தை மக்களோட செலவழிக்கிற நேரம் ரொம்பவே குறைஞ்சு போயிடுது. ஸோ இந்த மாதிரி விளையாட்டானது நம்ம ஒரு ஹேபிட்டாவோ, நமக்கு ஏதாவது ஒரு விளையாட்டு பிடித்தமானதா ஆக்கிட்டோம்னா
இத்தனை நன்மைகள் அதை ஏற்படுத்தி கொடுக்கும். rather than drowning in the digital world. We can play with our family and friends. And play the sport with our family and friends. By discussing the benefits of engaging ourselves by discussing the benefits of engaging ourselves in a sport activity or in playing a game like badminton or playing, so sorry, sport like badminton. I request you to, or I insist you, அழுத்தத்துடன் உங்களுக்கு நான் என்ன தெரிவிக்கிறேன் என்றால், தயவு செய்து ஏதாவது ஒரு ஸ்போர்ட் ஆக்டிவிட்டியில் உங்களை நீங்களே எங்கேஜ் செய்து கொள்ளுங்கள். ஏனென்றால் உடல் நலத்துக்கும் மனநலத்துக்கும் அது மிகவும் உதவிகரமாக இருக்கும். எங்கேஜ் இன், ஐ இன்சிஸ்ட், எனி ஸ்போர்ட் ஆக்டிவிட்டி. அதாவது உங்களுடைய பேச்சை முடிப்பதற்கு முன்பாக இது ஒரு ரிக்வெஸ்டாக நீங்கள் கேட்டுக்கொள்கிறீர்கள் அங்கு இருக்கும் உங்களுடைய நண்பர்களிடம். ஐ இன்சிஸ்ட் யூ டு எங்கேஜ் இன் எனி ஸ்போர்ட் ஆக்டிவிட்டி டு பி ஹெல்தி அண்ட் ஸ்ட்ராங். ஸோ இதே போலதான் உங்களுக்கு பிடித்தமான டெலிவிஷன் ப்ரோக்ராம் ஏதாவது இருந்தால் இது போல் ஒரு 7-8 பாயிண்ட்டுகளை நீங்கள் முதலில் தேர்ந்தெடுத்து அதை கோர்வையாக ஒரு ஸ்பீச்சின் வடிவத்தில் நீங்கள் கொடுக்கலாம். Not only for the purpose of the activity which is mentioned in our book, if at all you are given any chance to speak in front of your class, please make note down of the points that you want to say. உங்களுக்கு உங்களுடைய கிளாஸில், அதாவது பள்ளிக்கூடத்தில் ஒரு வாய்ப்பானது கொடுக்கப்படுகிறது. உங்களுடைய நண்பர்களுக்கு முன்பாக ஒரு சிறு டாபிக் அல்லது தலைப்பின் கீழ் பேசவும் என்று சொன்னால் என்னென்ன பேசலாம், அதை எப்படி அழகாக கோர்வையாக பேசிக் கொள்ளலாம் என்பதை நீங்கள் திட்டமிட வேண்டும். பிறகு நீங்கள் பேசினால் அழகாகவும் இருக்கும். அது மட்டுமல்லாமல் மற்றவங்களுடைய கவனத்தையும் நம்ம ஈர்க்கிற மாதிரியும் இருக்கும். You'll be able to catch others' attention very easily. உங்கள நிறைய பேருக்கு எந்த விளையாட்டு விளையாடுறது பிடிக்குங்கிறத ஏதாவது இருந்தா நீங்க சொல்லலாம். பை அன்மியூட்டிங் யோர் செல்ஃப் ஆர் ரைட்டிங் இட் இன் தி சாட் பாக்ஸ்ல எழுதலாம். அன்மியூட் பண்ணி சொல்லலாம். ஏன் அந்த விளையாட்டை பிடிக்கும்,
இந்த மாதிரி தகவலை கூட நீங்க தெரிவிக்கலாம். ஸோ தட் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் வில் ஆல்சோ கெட் டு நோ. உங்களுடைய நண்பர்களும் தெரிந்து கொள்ளலாம் இல்லையா? இத்தனை நன்மைகள் எல்லாம் இந்த விளையாட்டில் இருக்கிறதா என்பதையும் உங்கள் நண்பர்கள் அறிந்து கொள்வார்கள். இப்ப நான் எப்படி பேட்மிண்டனுக்கு இத்தனை நன்மைகள் இருக்குங்கிறத சொன்னேனோ, அதே போல் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விளையாட்டு பிடித்திருக்கும். அந்த விளையாட்டினால் என்ன நன்மைகள் என்பதை நீங்கள் தெரிவித்தால், உங்களுடைய நண்பர்கள், கிளாஸை அட்டெண்ட் பண்ணி கொண்டிருக்கக்கூடிய நண்பர்களுக்கும் தெரிந்து கொள்வார்கள். அவர்களும் விளையாடலாம் எதிர்காலத்தில். Wait for 2 minutes for you to make note of these points. இந்த பாயிண்ட்கள்லாம் எழுதிக்கிறதுக்காக நான் வேணா ஒரு 2 நிமிஷம் வெயிட் பண்றேன். அடுத்தபடியா ஆக்டிவிட்டியை பார்க்கலாம். சரியா? நான் எழுதுறதே நீங்களும் எழுதியிருந்தா ரொம்ப உதவிகரமாகவும் இருந்திருக்கும். அனைவரும் எழுதி விட்டாச்சா? Okay. We'll move on to next activity, activity 16 in unit 6 in our textbook. So activity 15, I have discussed favorite sport by using these phrases. அந்த விளையாட்டுக்கு தேவைப்படுற பாயிண்ட்கள் அனைத்தையும் நான் எடுத்துக் கொண்டிருப்பேன். 16வது activity, let's make a lion mask. You will need a paper plate, a cardboard or circle, yellow and orange pastels or colored pencils, a black pen, a pair of scissors, a small wooden stick, a piece of tape. உங்களுக்கு தேவைப்படக்கூடிய பொருட்கள் எல்லாம் இங்கு எழுதியிருக்கிறார்கள். ஒரு பேப்பர் பிளேட், one moment.
These many things you are requiring to make this mask. இந்த மாஸ்க் லயன் மாஸ்க தயாரிக்கிறதுக்கு இந்த பொருட்கள்லாம் நமக்கு தேவைப்படுது. A paper plate which is circle in shape, a scissor, pair of scissors. You require one more, you can have orange and yellow crayons and a black sketch. So with the help of these things, we are going to make a beautiful lion mask. இந்த லைன் மாஸ்க் பண்றது வந்து இங்க டாபிக் கிடையாது. இதை எப்படி பண்றோம், அது ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ரொசீஜரா எப்படி நம்ம வாக்கிய வடிவத்துல கொடுக்குறோங்கிறது தான் இங்க நம்ம பார்க்க போறது. ஸோ முதல் ஆக்டிவிட்டி, இந்த லைன் மாஸ்க் ப்ரிப்பேர் பண்ற ஆக்டிவிட்டிக்கு அவங்களே வந்து ஸ்டெப்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம வந்து ஐடென்டிஃபை பண்ணோம் எந்த ஸ்டெப்புக்கு எந்த படத்தை வந்து ரிலேட் பண்ணலாங்கிறது தான் பார்க்க போறோம். அடுத்த ஆக்டிவிட்டியான மேக்கிங் ஆஃப் எலிஃபென்ட் மாஸ்க். ஃபார் தட் யூ நீட் டு ரைட் டவுன் தி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். எப்படி தயாரிக்கணும் அப்படிங்கிறத நீங்க சொல்லணும். ஓகே, ஸோ வி ஆர் ஹேவிங் அ பேப்பர் பிளேட் விச் இஸ் circle in shape, scissor, a black marker. Towards the end we are having a wooden stick to keep it in front of our face. This will help. Yellow and orange pastel crayons. Okay. So all the items that I had said have been shown to you. என்னெல்லாம் தேவைப்படுதுன்னு சொன்னாங்களோ அது எல்லாமே நம்ம இங்க எழுதியிருக்கோம். Color the plate or the cardboard circle in yellow and orange as shown in the figure. இந்த படத்தில் கொடுத்திருக்கா போல் அந்த பேப்பரில், அந்த கார்ட்போர்ட் பேப்பரை எல்லோ மற்றும் ஆரஞ்சு நிறத்தில் நம்ம கலர் பண்ணணும். Then draw the face of the lion. So first step is this one. இதுதான் முதல் step. This is the first step. Next step, draw the face of the lion with a black pen. With the help of black pen, you are drawing the face of the lion. After coloring with yellow and orange, this is the second one. Third step, cut 2 holes for the eyes. கண்களுக்காக 2 ஹோல்கள், ஓட்டைகள் கண் பகுதியில் அந்த டிராயிங்ல நம்ம போடணும். So this is the third step. First step is B, second step is E, third step is C, fourth step. இந்த படத்துல எது நாலாவது ஸ்டெப்பா வரும்? Cut slits around the plate or the cardboard circle to make the lion's mane. This is the fourth step. Fifth step, fix the wooden sticks to the back of the plate with a piece of tape. So the mask is finally ready. இதுதான் final mask. இப்படிதான் இருக்க போறது. So இந்த சொன்னபடி orange and yellow அதெல்லாம் நம்ம கலர் அடிச்சிருவோம். First we color it with orange and yellow for the face of the lion.
drawing it, I'm coloring it quickly for you to understand it better. அடுத்தபடியா draw and yellow and draw and color it. Then we'll draw the face of the lion. முதலில் நாம் மஞ்சள் நிறத்திலும் ஆரஞ்சு நிறத்திலும் இந்த பேப்பர் பிளேட்டை கலர் செய்து விட்டோம். பிறகு இதற்கு ஒரு முகத்தை நாம் தருவோம். We'll draw the face of the lion. Someone has raised your hand. இந்த கண்ணு பகுதியில் தான் நம்ம ஹோல்ஸ் போட்டு கட் பண்ண போறோம். So these portions we are going to cut. So if you color it quite darkly, it will be even much better. இன்னும் அழகாக இருக்கும். I guess it isn't showing darkly in the picture. படத்துல இந்த அளவுக்கு டார்க்கா தெரியலன்னு நினைக்கிறேன். So the line mask is now ready. So you need to cut over here. இந்த இடத்துல நம்ம கட் பண்ணோம்னா கண்ணு நம்ம முகத்துல முகமூடியா போட்டுட்டோம்னா ஒரு லைன் மாஸ்க் மாதிரியே இருக்கும். So this is the place where they asked us to cut. அப்படி நாம் டைப் செய்தால் ஒரு எக்ஸாக்டா லைன் மாஸ்க் மாதிரியே இருக்கும். So throughout the circumference, if you cut, it is going to look like a line. So it's a paper plate which is being colored with yellow and orange. This is a much better one. Then you're drawing the face of the lion on it. Then you cut the eyes portion. கண்கள் பகுதியை நீங்கள் வெட்டி விடுகிறீர்கள் சிசரால். After you cut the eyes, it looks like this. Then you are placing a wooden stick. ஒரு wooden stick இங்க place பண்ணோம்னா நம்ம முகத்துல வச்சுக்கிறதுக்கு இது ஒரு உண்மையாக இருக்கக்கூடிய ஒரு சிங்கத்தின் மாஸ்காக மாறிவிடும். So it's not about the lion mask that we do. It's the steps that we follow to make the mask. வரிசையா நம்ம எப்படி எழுதுறோங்கிறது தான் இந்த ஆக்டிவிட்டியே பேஸ் ஆயிருக்கு. The activity is for us to make note down of the steps followed to make a line mask. இந்த ஆக்டிவிட்டியில சரியான படத்துக்கு அந்த இன்ஸ்ட்ரக்ஷனை நம்ம மேட்ச் பண்ண வேண்டியதா இருந்தது. சிம்பிள் லைன் மாஸ்க். நெக்ஸ்ட் இஸ் எலிஃபென்ட் மாஸ்க். ஸோ படமானது கொடுத்தாக்க அதுக்கு எப்படி நம்ம இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுப்போம். How do we make an elephant mask? First you need a paper plate and you color it in black color. Color the plate in black. So first step you can tell it as
color the plate, or the color the paper plate. Color the paper plate in black. So this is the first step. Color the paper plate in black. Next step. இரண்டாவது ஸ்டெப்பாக draw the face using a paint brush. ஒரு பெயிண்ட் பிரஷை வைத்துக்கொண்டு யானையின் முகத்தை வரைந்து கொள்ளலாம் இந்த பேப்பர் பிளேட் மேல், இல்லையா? This is the second step. Draw the face of elephant using a paint brush. You can draw like this. You can complete the remaining portion. எப்படி ஓரளவு வரையணுங்கிறத நான் காமிச்சிருப்பேன். I'm not completing it fully. இப்படி வரையணுங்கிறத நான் காமிச்சிருப்பேன். Then cut the trunk portion. மூணாவது ஸ்டெப். Draw and cut the shape of the trunk. This is the trunk part. Draw and cut shape of a trunk. அடுத்தபடியாக இதனுடைய காது பகுதிகளை நாம் வரைந்து அதை கட் செய்து எடுத்துக்கொள்ளவும். So this is the third step. This is the third step. We are going to see the fourth step. Before that, I'll erase the board. Cut the ears. Cut the ears. This is the fourth step. Next, we'll move on to the fifth step. Fix the trunk and ears on the face. So if you fix the trunk and ears on the face, the mask is ready to use. இப்பொழுது இந்த மாஸ்கை நீங்கள் உபயோகிக்கலாம். So the last one is, now the mask is ready. Fix the trunk and ears to the face.
இந்த மூக்கன் பகுதியும் காது பகுதியும் நாம் ஒட்டிவிட்டால் யானையானது தயாராகி விடுகிறது to the face. This is the fourth step. Fifth step is now the mask is ready. The last step. இப்பொழுது அந்த மாஸ்க் தயாராகி விட்டது. So in the activity of making a line mask, they had given us the instruction. We had to match the pictures. அவங்களே இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்திருந்தாங்க. இந்த படத்துக்கு தகுந்த இன்ஸ்ட்ரக்ஷனை மேட்ச் பண்ண வேண்டியதான. இதுக்கு அடுத்து வந்த ஆக்டிவிட்டியில எலிஃபென்ட் மாஸ்க் தயாரிக்கிறதுக்கு என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் நம்ம கொடுப்போம், எப்படி தயாரிக்கணும் அப்படிங்கிறத நம்ம சொல்ல வேண்டியதா. ஐ ஷோட் அலாங் வித் தி ஸ்டெப் பை ஸ்டெப் பிக்சர்ஸ். அடுத்தடுத்தபடியா நம்ம என்னெல்லாம் பண்ணுவோங்கிறது பட வடிவத்திலேயே நான் கொடுத்துருப்பேன். ஸோ உங்க எல்லாருக்கும் இது ஹெல்ப்ஃபுல்லாகவும் இன்ட்ரெஸ்டிங்கா இருந்திருக்கும். நான் fine. Today we shall end the session over here. We will again meet in the next class. Thank you so much, friends. நன்றி, வணக்கம்.